கற்கும் ஆர்வமிக்க உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். எதையாவது புதுசா கத்துக்கணும், உலகத்துல என்ன நடக்குதுன்னு ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கான பிரத்யேகமான இடத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வழக்கமான செய்தி தொகுப்பு கிடையாது. இது ஒரு ஆழமான அலசல். மார்ச் 5, 2026 அன்னைக்கு வெளியாகி இருக்கிற மிக முக்கியமான 5 வித்தியாசமான ஆவணங்கள், தரவுகள், அப்புறம் ஆய்வறிக்கைகளை ஒன்னா சேர்த்து அதிலிருந்து உங்களுக்கு தேவையான அறிவை மட்டும் சரியா பிழிஞ்செடுக்க போறோம். ஆமா, தகவல் அப்படிங்கறது இன்னைக்கு நம்மள சுத்தி கொட்டி கிடக்குது. ஆனா அதுல உங்களுக்கு எது முக்கியம், உங்களோட நேரத்துக்கு எது மதிப்பு கொடுக்கும், அதைத்தான் நாம இன்னைக்கு கொடுக்க போறோம். கரெக்ட். அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் அறிவோட உண்மையான பலம். அப்படிப்பட்ட ஒரு தேடல் தான் நம்மளோட இந்த அலசல். நிச்சயமா. இன்னைக்கு நாம பேச போற 5 தலைப்புகளும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா எல்லாமே நம்ம எதிர்காலத்தை வடிவமைக்க போற ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆமா, இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை கவர் பண்ண போறோம். சர்வதேச சட்டங்களையே உழுக்கிற பருவநிலை மற்றும் நம்ம இந்தியாவோட அடுத்த தலைமுறையை அச்சுறுத்துற குழந்தைகள் உடல் பருமன், கணக்கெடுக்கப்படாம விட்ட நம்ம நாட்டு மக்கள் தொகை தரவுகள், கனடா கூட நாம போட்டிருக்கிற அணுசக்தி ஒப்பந்தம், அப்புறம் இந்தியாவோட புதிய ஜிடிபி அளவீடு. இந்த 5 விஷயங்களைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இதுல முதல்ல பருவநிலை மாற்றத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதான் இன்னைக்கு உலகளாவிய அளவுல ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு. சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுவா பருவநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாலே பனிப்பாறைகள் உருகுது, கடல் மட்டம் உயருது, இப்படி ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையா மட்டும்தானே நாம அதை பார்க்கறோம். ஆமா, பொதுவான பார்வை அதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆவணங்களை படிக்கும்போது இது சர்வதேச சட்டங்களோட அடிப்படையே ஆட்டம் காண வைக்குதுன்னு புரியுது. அதாவது மாண்டெவிடியோ மாநாடு அப்படின்னு ஒரு சர்வதேச சட்டம் இருக்கு இல்லையா? கரெக்ட். மாண்டிவிடியோ கன்வென்ஷன். அதன்படி ஒரு நாட்டை நாடா சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கணும்னா 4 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். குறிப்பிட்ட நிலப்பரப்பு, மக்கள், அரசாங்கம், அப்புறம் மற்ற நாடுகளோட உறவு வச்சுக்கிற திறன். இப்போ என் கேள்வி என்னன்னா, கடல் மட்டம் உயர்றதால பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற சில சின்ன தீவு நாடுகள் முழுசா கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுன்னா, நிலப்பரப்பே இல்லாத அந்த நாடுகள் சட்டப்படி என்னவாகும்? உலக வரைபடத்துல அவங்க நிலைமை என்ன? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சட்ட சிக்கல் மட்டும் கிடையாது. சட்டங்கள் எல்லாமே மனுஷங்களால உருவாக்கப்பட்டதுதான். ஆனா இயற்கை அந்த சட்டங்களுக்கு கட்டுப்படாது இல்லையா? கண்டிப்பா கட்டுப்படாது. நிலமே இல்லாம ஒரு நாடு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு சர்வதேச சட்டத்துக்கிட்ட இதுவரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது. 2023ல பசிபிக் தீவு நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது கடல் மட்டம் உயர்ந்து இங்க நிலம் மூழ்கினாலும் எங்க நாட்டோட அங்கீகாரம் அழியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது சர்வதேச அளவுல இன்னும் ஏத்துக்கப்படல. இதுல இன்னொரு பெரிய முரண்பாடும் இருக்கு. இயற்கை வளங்கள் மீதான நிரந்தர இறையாண்மை, அதாவது PSNR அப்படின்னு ஒரு உரிமை ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கு. தன் மண்ணுக்குள்ள இருக்கிற நிலக்கரியையோ பெட்ரோலியத்தையோ வெட்டி எடுக்கிற முழு உரிமை அந்த நாட்டுக்கு இருக்கு. இது அவங்களோட பொருளாதார உரிமை. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் புவி வெப்பமடைதல 1.5 டிகிரி செல்சியஸ் ஆக கட்டுப்படுத்தணும்னு உலக நாடுகள் எல்லாம் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நாம நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும். இருங்க, அப்போ வளரும் நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மண்ணுல நிலக்கரி இருக்கு, ஆனா உலகத்தை காப்பாத்த நாங்க அதை எடுக்காம விட்டுடணும். அப்போ அப்படி நாங்க விட்டு கொடுக்கறதுக்கு ஈடா வளர்ந்த நாடுகள் எங்களுக்கு பொருளாதார உதவியும் புதிய தொழில்நுட்பமும் தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சரியா சொன்னீங்க. தன் நாட்டோட வளர்ச்சிக்காக வளங்களை எடுக்கிறதா இல்ல உலகத்தை காப்பாத்த அதை விட்டு கொடுக்கறதா அப்படிங்கிற ஒரு பெரிய சட்ட போராட்டமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த 1951 அகதிகள் ஒப்பந்தத்துல இருக்கு. ஆமா, நான் அந்த ரெஃப்யூஜி கன்வென்ஷனை பத்தி படிச்சேன். ஒருத்தர் தன்னோட இனம், மதம், அரசியல் காரணங்களுக்காக துன்புறுத்தப்பட்டு நாட்டை விட்டு வந்தா மட்டும்தான் அவரை அகதி அப்படின்னு அந்த சட்டம் ஏத்துக்குது. அதேதான். ஆனா பருவநிலை மாற்றத்தால வீடு, நிலம் எல்லாம் கடலுக்குள்ள மூழ்கி வேற நாட்டுக்கு இடம்பெயர்ந்து போறவங்கள இந்த சட்டம் அகதிகளாவே மதிக்கிறதில்ல. இது கேட்கறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. உண்மைதான். அப்படிப்பட்டவங்க சர்வதேச பாதுகாப்ப முழுசா இழந்துடுறாங்க. அதே மாதிரி கடல் எல்லைகளையும் இந்த மாற்றம் விட்டு வைக்கல. கடல் மட்டம் உயர்ந்து கடற்கரை உள்ள வரும்போது அந்த நாட்டோட கடல் எல்லையும் சுருங்குமா. தீவு நாடுகள் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, எங்க எல்லை நிரந்தரமானதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பழைய சட்டங்களோ கடற்கரை மாறும்போது எல்லையும் மாறும்னு சொல்லுது. காலத்துக்கு ஏத்த மாதிரி சட்டங்கள் மாறாம எவ்ளோ தேங்கி போய் நிக்குதுன்னு இது தெளிவா காட்டுது.
சர்வதேச சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நாம பேசப் போற அடுத்த விஷயம் நேரடியா நம்ம வீடுகளுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை. குழந்தைகள் உடல் பருமன். இதை இந்தியாவோட ஒரு அமைதியான பெருந்தொற்று அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். உலக உடல் பருமன் வரைபடம் 2026 தரவுகள் நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. குழந்தைகள் உடல் பருமன்ல சீனாவுக்கு அடுத்தபடியா உலகத்திலே இந்தியா இப்போ 2வது இடத்துல இருக்கு. ம் இந்தியாவுல சுமார் 41 மில்லியன் குழந்தைகள் அதிக BMI அளவோடும் 14 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமன் நோயோடு இருக்காங்கன்னு இந்த தரவுகள் சொல்லுது. பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல உடல் பருமன் அப்படின்னா அது பணக்கார நாடுகளோட பிரச்சனைன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது நம்ம பிரச்சனை. இந்தியாவுல மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கிறது ஒரு காரணம்னாலும் இது அதிகரிக்கிற வேகம் ரொம்ப ஆபத்தானது. ஆமா, வருங்காலத்துல இது இன்னும் மோசமாகும்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதே நிலைமை நீடிச்சா 2040ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவுல 56 மில்லியன் குழந்தைகள் அதிக எடையுடன் இருப்பாங்க. இது வெறும் தோற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. ரத்த அழுத்தம், டைப் 2 நீரிழிவு நோய் மாதிரி பெரியவங்களுக்கு வரும் நோய்கள் எல்லாமே குழந்தைங்கள தாக்கும். இதற்கான காரணங்களை படிக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. 74% பதின்ம வயதினர் போதிய உடற்பயிற்சி செய்யறதே இல்ல. அதாவது 4 குழந்தைகள்ல 3 பேரு ஓடியாடி விளையாடுறதே கிடையாது. அது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நிறைஞ்ச பானங்கள், துரித உணவுகள் எல்லாமே மலிவான விலையில கிடைக்குது. பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்கப்படுற மதிய உணவு திட்டங்கள்ல கூட வெறும் 35% குழந்தைகள் மட்டும்தான் முழுமையா பயன்பெறாங்கன்னு தரவுகள் சொல்லுது. ரொம்ப சரியான பாயிண்ட். இத தடுக்கணும்னா தனி மனுஷங்கள மட்டும் குறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அரசாங்க அளவுல கொள்கை மாற்றங்கள் வரணும். சர்க்கரை பானங்கள் மேல அதிக வரி போடணும். ஆரோக்கியமற்ற உணவுகளோட விளம்பரங்களை கட்டுப்படுத்தணும். கண்டிப்பா. இப்போ நாம குழந்தைகளோட ஆரோக்கிய தரவுகளை பத்தி பேசணும். அடுத்ததா நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளை விட நம்ம கிட்ட இல்லாத தரவுகளை பத்தி பேசுவோம். விடுபட்ட தரவுகள். ஆமா, 2021ல நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பல காரணங்களால தள்ளி போய் இப்போ 2027ல தான் முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டுல பல சமூகங்களோட துல்லியமான எண்ணிக்கையே தெரியாது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நாடோடி மற்றும் சீர்மரபினர் சமூகங்களை எடுத்துக்குவோம். 1871ல பிரிட்டிஷ்காரங்க குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பிறப்பாலேயே குறிப்பிட்ட சமூகங்களை குற்றவாளிகள்னு முத்திர குத்தினாங்க. ஆமா, 1952ல அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டு அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கான ஒரு முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்ப நம்ம அரசாங்கம் இன்னும் செஞ்சு முடிக்கல. இது மக்கள் தொகை பத்தின விஷயம். மொழிகள் விஷயத்துல நடக்கிறது அதை விட பெரிய மர்மமா இருக்கு. மொழிகள் கணக்கெடுப்பு ரொம்ப சிக்கலானது. 1886ல ஜார்ஜ் ஆப்ரஹாம் கிரியர்சன் அப்படிங்கிற அதிகாரி செஞ்ச மொழி ஆய்வுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவுல ஒரு முழுமையான மொழி ஆய்வு நடக்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விதியும் இதுல இருக்கு. ஆமா, 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் 2011 கணக்கெடுப்புக்கும் இடையில நம்ம நாட்டிலிருந்து 283 தாய்மொழிகள் அரசாங்க பட்டியலிருந்து காணாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு மொழிய 10,000 பேருக்கும் குறைவான மக்கள் பேசினா அத மக்கள் தொகை கணக்கெடுப்புல மொழியாவே சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. இது எவ்வளோ அபத்தமான ஒரு விதிமுறைன்னு பாருங்க. 10,000 பேர் பேசுறதுனால ஒரு மொழி எப்படி இல்லாம போகும்? வெறும் நிர்வாக வசதிக்காக இப்படி பண்றாங்க. இதுக்கு நடுவுல மொழிகளோட தோற்றம் பத்தியும் விவாதங்கள் நடக்குது. பாரத் பாஷா பரிவார் அப்படின்னு ஒரு கருத்தை இப்போ சிலர் முன்வைக்கிறாங்க. அதாவது எல்லா இந்திய மொழிகளுக்கும் சமஸ்கிருதமே தாய் அப்படிங்கிற கருத்து. ஆமா, ஆனா மொழியியலாளர்கள் இதை முழுமையா மறுக்கிறாங்க. ஆமா, திராவிட மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம்னு முற்றிலும் வெவ்வேறான பல குடும்பங்கள் இருக்குங்கிறது தானே அறிவியல் ரீதியான உண்மை. இதுல பாத்தீங்கன்னா நாம இந்த விவாதத்துல எந்த பக்கமும் சாஞ்சு பேசல. கண்டிப்பா நாம தரவுகளை மட்டும்தான் அலசுறோம். ஆனா முறையான தரவுகள் இல்லாம போனா பல்லாயிரம் வருஷ பழமையான மொழிகளும் காணாம போயிடும் அப்படிங்கிற பயம் வருது. தரவுகள் இல்லைன்னா அரசாங்கத்தோட திட்டங்கள் அந்த மொழிகளுக்கு கிடைக்காது. பேப்பர்லேருந்து ஒரு மொழி அழிய ஆரம்பிச்சா நிஜ உலகத்திலையும் அது அழிஞ்சிடும். சரி, தரவுகளை பத்தி பார்த்தோம். இப்போ கனடா கூட நம்ம அணுசக்தி ஒப்பந்தம் பத்தி பேசுவோம். கனடாவோட கமக்கோ நிறுவனத்துக்கிட்ட இருந்து 22 மில்லியன் பவுண்டுகள் யுரேனியத்தை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளேயே யுரேனியம் சுரங்கங்கள் இருக்கும்போது ஏன் இவ்ளோ பெரிய இறக்குமதி? உங்க கேள்வி ரொம்ப நியாயமானது. ஆனா நம்ம சுரங்கங்கள்ல வெட்டி எடுக்கப்படுற யுரேனிய தாத்தோட தரம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓ, குவாலிட்டி கம்மியா இருக்கா?
ஆமா, அதுல 0.02% மட்டும்தான் யுரேனியம் இருக்கும். ஆனா கனடால வெட்டி எடுக்கப்படுற தாதுல 15% வரைக்கும் யுரேனியம் இருக்கு. அதனால தான் நம்ம தேவைக்கான 70% யுரேனியத்தை நாம இறக்குமதி பண்றோம். நம்மளோட அணுசக்தி இலக்கும் ரொம்ப பெருசு இல்லையா? ஆமா, 2047க்குள்ள 100 ஜிகாவாட் அணுசக்தி திறனை எட்டணும்னு ஒரு பெரிய இலக்கு இருக்கு. ஆனா இதுல எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா பட்டுச்சு. இந்தியாவோட அந்த தனித்துவமான 3 கட்ட அணுசக்தி திட்டம். இது நேயர்களுக்கு ரொம்ப எளிமையா கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. இந்தியாவுல யுரேனியம் குறைவா இருந்தாலும் தோரியம் அப்படிங்கிற தனிமம் நம்ம கடற்கரை மணல்ல அதிக அளவுல இருக்கு. ஆனா தோரியத்தை அப்படியே நேரடியா அணு உலையில பயன்படுத்த முடியாது. இத புரிஞ்சுக்க ஒரு விறகு அடுப்ப கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. நம்ம கிட்ட இருக்கிற தோரியம் ஈரமான விறகு மாதிரி. அத அப்படியே வச்சு நெருப்பு பத்த வைக்க முடியாது. முதல் கட்டத்துல நாம இறக்குமதி செஞ்ச யுரேனியத்தை பயன்படுத்துறோம். இது அடுப்ப பத்த வைக்கிற சின்ன காய்ஞ்ச குச்சிகள் மாதிரி. அப்போ அந்த காஞ்சி குச்சிகள் எரிஞ்சு முடிஞ்சதும் என்ன ஆகும்? அதிலிருந்து கழிவா புளூட்டோனியம் கிடைக்கும். இது நல்லா எரியிற கங்கு மாதிரி. 2வது கட்டத்துல இந்த ஃபாஸ்ட் பிரீடர் அணு உலைகள்ல இந்த புளூட்டோனியத்தை பயன்படுத்துவோம். கல்பாக்கு மூல மாதிரி. சரியா சொன்னீங்க. இந்த 2வது கட்டம் செயல்படும்போது அந்த உலைக்குள்ள நாம நம்ம தோரியத்தை, அதாவது அந்த ஈரவிறக அனுப்புவோம். அந்த வெப்பத்துல தோரியம் நல்லா எரிபொருளா மாறிடும். இதுதான் 3வது கட்டம். வாவ்! ஈரவிறகு, காஞ்ச குச்சி, கங்கு. இந்த உதாரணம் ரொம்ப ஈஸியா புரியுது. இப்போ நம்ம கடைசியா இதெல்லாம் எப்படி நம்ம பொருளாதாரத்தோட இணையுதுன்னு பாப்போம். புதிய ஜிடிபி அளவீடு. அதாவது பேசியர் மாற்றம். ஆமா. அடிப்பாய் அடிபே 2022-23 மாத்திருக்காங்க. இதனால பொருளாதாரத்தின் அளவு குறைஞ்சாலும் வளர்ச்சி 7.1%லிருந்து 7.6% அதிகரிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுல ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா, ஜிடிபில விவசாயத்துறையோட பங்கு 18.2% அதிகரிச்சிருக்கு. விவசாயம் எப்படி திடீர்னு இவ்ளோ வளர்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு PM குசும் திட்டம் ஒரு முக்கிய காரணம். அந்த சோலார் பம்ப் திட்டம் தானே? ஆமா, விவசாயிகளுக்கு சூரிய ஒளி பம்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. இதனால விவசாயிகள் டீசல் மோட்டார் பயன்படுத்துறது குறைஞ்சிடுச்சு. செலவு குறைஞ்சா லாபம் அதிகரிச்சா ஜிடிபில அந்த துறையோட மதிப்பு உயரும். ஒரு சின்ன சோலார் பம்பு ஒட்டுமொத்த ஜிடிபியையே மாத்திருக்கு. அப்போ உற்பத்தி துறை எப்படி 11.2% உயர்ந்துச்சு? முறைய கைவிட்டுட்டாங்க. அதைவிட முக்கியமா நம்ம நாட்டுல இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளர்களோட உண்மையான உழைப்ப இப்போ ஜிடிபி கணக்கீட்டுல சரியா இணைச்சிருக்காங்க. ஓ, தள்ளுவண்டி கடைகள், சிறு குறு தொழில்கள் இவங்களோட உழைப்பெல்லாம் இப்ப கணக்குல வருது. கரெக்ட். அடிமட்டத்துல இருக்கிற அவங்களோட உழைப்பு சரியா பிரதிபலிக்கிறதால தான் உற்பத்தி துறை வளர்ச்சி இவ்வளவு அதிகமா காட்டுது. அருமை. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இப்போ இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சர்வதேச சட்டங்கள், குழந்தைகளின் ஆரோக்கியம், விடுபட்ட தரவுகள், அணுசக்தி எரிபொருள், அப்புறம் புதிய ஜிடிபி கணக்கீடு, இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையவை. நிச்சயமா இது எல்லாமே ஒரு நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. நாம விடைபெறுவதற்கு முன்னாடி கற்கும் ஆர்வமிக்க உங்களுக்காக ஒரு சிந்தனையை முன்வைக்க நாம விரும்புறோம். ஆமா, நாம இன்று விவாதித்த தரவுகள்ல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிகிறது. சர்வதேச சட்டங்களோ இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்போ ஒரு மனுஷன் அல்லது சமூகம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத ஒரு சில வரையறைகளை வச்சுதான் முடிவு பண்றாங்க. பருவநிலை மாற்றத்தால் நாட்டை இழக்கும் அகதிகளுக்கும் சட்டத்துல இடமில்லை. அதே மாதிரி 10,000 பேருக்கும் குறைவாக பேசப்படுறதால மொழிகளுக்கும் இடமில்லை. இப்படி வேகமாக மாறும் உலகில் இந்த வரையறைகளுக்குள் சிக்காத பல கோடி விளிம்பு நிலை மனிதர்களின் நிலை எதிர்காலத்தில் என்னவாகும்? தரவுகளில் இல்லாதவர்கள் நிஜ உலகிலும் உரிமையற்றவர்களாகவே மாறிவிடுவார்களா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. தரவுகளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜ மனிதர்களை பத்தி நாம கண்டிப்பா சிந்திக்கணும். உங்களோட நேரத்தை ரொம்ப பயனுள்ளதா மாத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு ஆழமான அலசல்ல நம்ம சந்திப்போம். தேடிக்கிட்டே இருங்க, கத்துக்கிட்டே இருங்க. நன்றி.